அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1/12/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு பிறந்து விட்டது டிசம்பர் மாதம். வருஷமே முடிய போதுங்கய்யா, என்ன பண்ணுறது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சந்தோஷம். 7ஆம் தேதி 7/12/2025 அன்று திருப்பூரில் சிவன்மலையில் நம்ம சத்ரு சம்ஹார யாகம் கீழே அடிவாரத்தில் வச்சுருக்கோம். அங்கே நம்ம பஞ்சபட்சி வகுப்பு வச்சுருக்கோம். பஞ்சபட்சி புத்தக வெளியீடு வச்சுருக்கோம். 7ஆம் தேதி பஞ்சபட்சி புத்தகம் வெளியீடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 7ஆம் தேதிக்கு மேலே பஞ்சபட்சி புக்கு வேணுங்கிறவங்க 7ஆம் தேதியிலேருந்து அடுத்த வருஷத்துக்கான புக்கை வாங்கிக்கலாம். பஞ்சபட்சி புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஃபோன் அட்டன் பண்ணலன்னு திரும்ப அப்படியே விட்டுறீங்க, இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து பஞ்சபட்சி புத்தகம் வேண்டும் அப்படின்னு போட்டு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்களுக்கு புத்தகத்துடைய விலை 320 ரூபாய். புத்தகத்துக்கு 30 ரூபா கொரியர் சார்ஜ். தமிழ்நாட்டுக்கு 30 ரூபா. தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் பெங்களூரு அந்த மாதிரி இருந்தால் 50 ரூபா. வெளிநாடுகளுக்கு தனி கட்டணம் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புத்தகத்தை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். இப்போ 7ஆம் தேதிக்கு மேலே பஞ்சபட்சி புத்தகம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொரியரில் வேணுங்கிறவங்க கொரியரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 7ஆம் தேதி நேரில் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு காலண்டர் அங்கே நம்ம இலவசமாக கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம், காலண்டர் போட்டிருக்கோம் இந்த வருஷம். ஸோ அந்த காலண்டர் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். பல விஷயங்கள் அங்கே நேரடியாக நம்ம பகிர்ந்துக்கிறோம். பஞ்சபட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் பஞ்சபட்சி பார்க்கணும், எதுக்கெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் அதில் வெற்றி பெற முடியும், எந்தெந்த நேரங்கள் எதோடு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாத பல ரகசியங்களை அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸ் ஆன்லைன்லேயும் நடக்கும், ஆஃப்லைனில் நேர்லேயும் நடக்கும். பஞ்சபட்சி வகுப்புக்கு 1000 ரூபாய் தான் கட்டணும். ஸோ அதனால் வாங்க, சிவன்மலையில் நம்ம நேரில் சந்திப்போம். ஒரு அருமையான நாள், என்னால் மறக்க முடியாத நாள். என்னுடைய அக்கா, அன்பு தோழி, எனக்கு நீண்ட காலம் என்னுடைய உயிரோடு உறவாக இருந்த திருமதி ரேஷ்மா அவர்களுடைய பிறந்தநாள். அவங்க கொஞ்சம் முன்னாடி உடல்நிலை சரியில்லாமல் தவறிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மறக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் பத்ராலயம் கோயிலுக்கு போகிறது, போய் அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். வாங்க, திதி யோகம் கரணம், 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான ஏகாதசி பிற்பகல் 2:36 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி, இரவு 7:52 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி, அதிகாலை 1:03 வரைக்கும் சித்தி நாம யோகம் இருக்கிறது. அதன் பின்பு இரவு 10:16 வரைக்கும் வேதிபாதம். வேதிபாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம், யோகி ராகு, அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வரியான் நாமயோகம். அதிகாலை 3:32 வரைக்கும் வனிசை, அதன் பிறகு பிற்பகல் 2:36 வரைக்கும் பத்திரை, அதன் பின்பு பவகரணம். வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். ஏகாதசியில் பிறந்திருக்கிறது இந்த மாதம், ரொம்ப சிறப்பு. இந்த ரேவதி 4ஆம் பாதத்துக்கு கோயிலுக்கு போகிறவங்க இரவு 7:12 வரைக்கும் ரேவதி இருக்குது. அப்போ சாயந்தரம் 4:30 மணிக்கு கோயில் திறந்தவொடனே போயிடுங்க. ரேவதி 4ஆம் பாதம் தான் இருக்கிறது. இரவு 7 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம். 7:16 வரைக்கும் ரேவதி இருக்கிறதுனால நீங்கள் மாலை நேரத்தில் 1ஆம் தேதி மாலை நேரத்தில் ரேவதி 4ஆம் பாதத்திற்கு நம்ம கடல் காத்த பெருமாள் கொடுத்துருப்போம். கடல் காத்த பெருமாள், கடல் அடைத்த பெருமாள் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது என்னென்னா, ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லியிருப்போம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடகத்தில் குரு, அதிசாரத்தில் உச்சம், கேது சிம்மத்தில், புதன் மட்டும் தலைவர் தனியாக ரிஷபத்தில், சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க விருச்சகத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் சந்திரனோடு சேர்ந்து மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி, 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி, 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி, 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி, 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை,
பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.